அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேயர்களே. இன்றைய அந்த வகையில் வழமை போன்ற நமது செய்திகளின் ஒப்பிட்டு பார்வையானது வீரகேசரியில் இருந்து ஆரம்பிக்கின்றது. வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: ராணுவ புரட்சி ஏற்பட இந்தியா அனுமதிக்காது, தினேஷ் குணவர்தன எம்பி பதவி விலக வேண்டும் என்கிறார் எஸ்பி என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் தினேஷ் குணவர்தனவினால் ராணுவ புரட்சியொன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட கருத்து தொடர்பில் எஸ்பி திசாநாயக்க நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த அறிக்கையை மையப்படுத்தியதாக வீரகேசரி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருந்தது. அதே தலைப்புச் செய்தியையே தினக்குரல் பத்திரிகையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது. மற்றொரு தலைப்பில் ராணுவ புரட்சிக்கு இடமில்லை, அரசாங்கம் கூறுகிறது. இந்தியாவின் ஆதரவு இருக்கும் வரை இடமில்லை, ராணுவ சதிச் செயலுக்கே அவர்கள் ஆசைப்படுகின்றனர் என்பதாக அமைச்சர்கள் கூறிய கூற்றுக்களை மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் பலி, கல்ஹின்ன பகுதியில் சம்பவம், மற்றொருவர் படுகாயம் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த துப்பாக்கிச் சூட்டில் மரணமான இளைஞன் குறித்த செய்தியானது அனைத்து பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை பரவலாக இன்றைய தமிழ் பத்திரிகைகள் அனைத்திலுமே ஒரு செய்தி முதற் பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்றிருந்த ரயில் கோர விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பலியான அந்த சம்பவத்தை இன்றைய தமிழ் பத்திரிகைகள் தம்முடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் கோர ரயில் விபத்து, 115 பேர் பலி, 150க்கும் அதிகமானோர் காயம், உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் என்கின்ற தலைப்பில் வீரகேசரியிலும், கான்பூரில் ரயில் விபத்து, 107 பேர் பரிதாப பலி, 200க்கும் மேற்பட்டோர் காயம், 76 பேர் கவலைக்கிடம் என்கின்ற தலைப்பில் சுடரொளியிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை குறித்த செய்தியானது உடனுக்குடன் அதன் கள நிலவரங்களுடன் ஆதவன் வலைத்தளத்தில் நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றும் அதன் தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு ஆதவன் தயாராகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக அமைச்சர் விஜயதாசவின் கருத்து இனவாதத்திற்கு தூபமிடுகிறது, முஜிபுர் ரஹ்மான் எம்பி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த சிலர் ISIS என்கின்ற தீவிரவாத அமைப்பில் இணைந்திருப்பதாக விஜயதாச ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டிருந்த கருத்திற்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கும் விதத்தில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். பாடசாலைகளுக்கு காணிகளை வழங்க பெருந்தோட்ட கம்பெனிகள் மறுப்பு, மத்திய மாகாண சபை உறுப்பினர் சாடல் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு செய்தியாக கல்வித்துறைக்கு உரிய ஒதுக்கீடு இல்லை, பேராதனை பல்கலை மாணவர்கள் நானோயாவில் எதிர்ப்பு என்று வரவு செலவு திட்டம் குறித்து பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் பாடசாலை மாணவர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளில் அனைத்திலுமே இடம் பிடித்திருக்கின்ற அதேவேளை நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளத்திலும் அதன் முழுமையான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது சகலரும் ஏற்றுக்கொள்ளும் புதிய அரசியலமைப்பே வேண்டும் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதிய அரசியலமைப்பு எத்தகைய விடயங்களை உள்வாங்க வேண்டும் என்பதை வீரகேசரியின் ஆசிரியர் தன்னுடைய பார்வையில் விரிவாக ஆசிரியர் தலையங்கத்தில் அதனை கூறியிருக்கின்றார். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகையை பார்க்கும் போதை பார்த்தாயிற்று. அதன் காரணமாக தற்போது அதன் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். அரசியலமைப்பு சீர்திருத்தமும் உபக்குழுக்களின் அறிக்கைகளும் என்கின்ற தலைப்பில் தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. உபக்குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கைகள் அனைத்து இன, மத, மொழி பேதமற்ற தரப்பினரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால் மாத்திரமே ஒரு சுமூகமான எதிர்காலத்தை நோக்கி இலங்கை பயணிக்க முடியும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தியதாக ஆசிரியர் அந்த தலையங்கத்தை எழுதியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ஏனைய பத்திரிகைகளை விட மாறுபட்ட ஒன்றாக அமைந்திருக்கின்றது. நாட்டை பிளவுபடுத்தும் அரசியல் அமைப்பை எதிர்ப்போம், முல்லைத்தீவில் மஹிந்த சூளுரை என்கின்ற தலைப்பில் அந்த பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது நேற்றைய தினம் முல்லைத்தீவு மணலாற்று பகுதியில் வசிக்கும் சிங்கள மக்களை நேரில் சந்தித்த மஹிந்த ராஜபக்ஷ அங்கு உரையாற்றும் போது புதிய அரசியல் அமைப்பு நாட்டை பிளவுபடுத்தும் அரசியல் அமைப்பாக காணப்படுகின்றது என்ற
என்றும் அதனை எதிர்க்க வேண்டும் என்றும் கூறிய கருத்துக்களை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் உள்வாங்கியுள்ளது சுடரொளி பத்திரிகை. அதேவேளை சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். தண்டப்பண அதிகரிப்பும் அரசின் தடுமாற்றமும் என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வீதி விபத்துக்கள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் அதனை தடுப்பதற்கு கவனீனமான சாரதிகளின் செய்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காக தண்டப்பணத்தை அதிகரிப்பது என்கின்ற அந்த அரசின் முடிவு தற்போது உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலையில் ஒரு தடுமாற்றத்தை சந்தித்திருக்கின்றது என்கின்ற விடயத்தை அனைத்து பக்கங்களிலும் அலசி இந்த ஆசிரியர் தலையங்கம் கூறி நிற்கின்றது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மாத்திரமல்ல, முதற்பக்க செய்திகள் அனைத்தும் சற்று வித்தியாசமானவையாக அமைந்துள்ளன. அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தி தீர்வுக்காக ஒன்றிணைவது தமிழரின் புனித கடமை, அறைகூவல் விடுக்கிறார் சம்பந்தன் என்கின்ற தலைப்பில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. அதேவேளை முதற்பக்க செய்திகளில் ஒன்றாக மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி புதிய அரசியலமைப்பினூடாக இன பிரச்சினைக்கு தீர்வு, அமைச்சர் ராஜித யாழில் உறுதியளிப்பு என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மாவீரர் நினைவு வாரம் ஆரம்பம், தமிழர் தாயகமெங்கும் நினைவேந்தல்கள் என்கின்ற தலைப்பில் வலம்புரியிலும் முதற்பக்க செய்தி பிரசுரமாகியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் ஆதவன் செய்தி வலைத்தளத்திலும் மாவீரர் வாரம் இன்று முதல் ஆரம்பமாக இருப்பது தொடர்பிலும் அரசியல் பிரதிநிதிகள் மாவீரர் தினத்தை பகிரங்கமாக நினைவு கூர்வதற்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்த செய்தியினையும் தன்னுடைய வலைத்தளத்தில் பிரசுரித்திருந்ததை அவதானிக்க முடிந்திருக்கும். தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச செய்திகளில் முக்கியமானவை தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது எதிர்ப்பாளரான மிட் ராம்னியை சந்தித்து பேச்சுவார்த்தை, புதிய ராஜாங்க செயலாளராக நியமிக்க திட்டம் என்கின்ற தலைப்பில் ஒரு சர்வதேச செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியானது நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளத்திலும் உலக செய்திகளின் கீழ் காணக்கூடியதாக அமைந்திருக்கும். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது நேற்றைய தினம் 3 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கல்கிசையில் வைத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவத்தை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. இந்த செய்தி நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளத்தில் இடம்பெற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பெரும்பாலான பத்திரிகைகள் தவறவிட்ட ஒரு செய்தியோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்புகின்றது. அந்த வகையில் கொண்டுவர இருக்கின்ற புதிய அரசியலமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 240 அதிகரிப்பது தொடர்பாக அரசியலமைப்பு பேரவை ஆராய்கின்றது என்கின்ற செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கும் கேலி சித்திரங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவுகள் மிகவும் அதிகரிக்கும் அபாயம் தெரிகின்றது. அந்த நிலையில் பாமரர்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை சுமை அதிகரித்து தற்போதைய வரவு செலவு திட்டத்தின் மூலம் இன்னமும் வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்ற நிலையில் அவர்களுடைய கால்களை அவர்களுடைய சக்திக்கு மிஞ்சிய ஒரு பெரிய இரும்பு குண்டு ஒன்று சங்கிலி போட்டு கட்டி இழுப்பது போன்றும் அவர்கள் நகர முடியாமல் தவித்துக் கொண்டு நிற்பது போன்றும் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையில் SLFP என்கின்ற உருட்டுக்கட்டை ஒன்று இருக்கின்றது. அதேவேளை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கட்சியின் தலைவரான GL பீரிஸிடம் SLPP என்கின்ற உருட்டுக்கட்டை ஒன்று இருக்கின்றது. இருவரும் நேருக்கு நேர் மோதுகின்றார்கள். ஆனால் SLPP அதாவது GL பீரிஸினுடைய பின்புறமாக நின்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திரைமறைவில் நின்று கொண்டு அவரை ஆட்டுவிக்கின்றார். அவரே அதற்கு பின்னணியில் செயற்படுகின்றார் என்பதை விளம்பும் விதமாக தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதேவேளை சுடரொளியின் கேலி சித்திரமானது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினையை விவரிப்பதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் மீன்குழம்பும் மண்பானையும் என்கின்ற திரைப்பட தலைப்பினை கேலி சித்திரத்திற்கும் தலைப்பிட்டு அந்த கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அந்த வகையில் கடல்வள தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்தியா என்கின்ற பாத்திரத்தில் நன்ற செழித்த மீன் துண்டு ஒன்று, அதாவது வாழ் பகுதியோடு கூடிய மீன் துண்டு ஒன்று அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை ஸ்ரீலங்கா என்கின்ற எழுதப்பட்டிருக்கின்ற பானைக்கோ வெறும் மீனுடைய முள்ளு மாத்திரமே கிடைத்திருக்கின்றது. இவ்வாறாகவே கடல்வள தினம் அனுஷ்டிக்கப்படுவதை சித்தரிக்கும் விதத்தில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. ஆன்மீர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.